அடுத்து வந்து சென்டர் ஆஃப் ஆரிஜின்மா. சென்டர் ஆஃப் ஆரிஜின். சென்டர் ஆஃப் ஆரிஜின். ஆக்சுவலா இந்த கான்செப்ட் கொடுத்தது யாரு? சென்டர் ஆஃப் ஆரிஜின் கான்செப்ட் கொடுத்தது யாரு? வேவிலோ. என்ஐ வேவிலோ. என்ஐ வேவிலோ தான் கொடுத்திருப்பாரு. மொத்த உலகத்தையும் சுத்தி பார்த்திருப்பாங்கம்மா இவரு. சார்லஸ் டார்வின். சார்லஸ் டார்வின், என்ஐ வேவிலோ எல்லாம் வந்துட்டு மொத்த உலகத்தையும் சுத்தி பார்த்திருப்பாங்க. ஒரு கப்பல் எடுத்துட்டு சுத்தி இருப்பாங்க. சோ இதை எடுத்துக்கிட்டு கப்பலை எடுத்துக்கிட்டு சார்லஸ் டார்வின் போன கப்பல் பேர் என்ன? போட் பேர் என்ன? போட்டோ இல்ல ஷிப்போ? HMS பீகிள். சோ அந்த மாதிரி வந்துட்டு சுத்தி இருப்பாங்க. ஓகே ஓகே சரிம்மா. இவர் கொடுத்த கான்செப்ட் என்ன? பிரைமரி சென்டர், செகண்டரி சென்டர் கொடுத்தாரு. பிரைமரி சென்டர், பிரைமரி சென்டர் ஆஃப் ஆரிஜின், செகண்டரி சென்டர் ஆஃப் ஆரிஜின், அதுக்கு இல்லாம மூணாவதா வந்து மைக்ரோ சென்டர்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். மைக்ரோ சென்டர். இந்த மூணும் தெரிஞ்சதுன்னா முடிஞ்சது இந்த டாபிக். பிரைமரி சென்டர்னா என்ன மீனிங்? ரீஜியன் வேர் த கிராப் இஸ் எவால்வ்டு ஃப்ரம் இட்ஸ் வைல்ட் ஸ்பீசிஸ். ரீஜியன் வேர் த கிராப் இஸ் எவால்வ்டு ஃப்ரம் வைல்ட் ஸ்பீசிஸ். எவால்வ்டு ஃப்ரம் வைல்ட் ஸ்பீசிஸ். அப்ப செகண்டரி சென்டர்னா என்ன? இங்க இருந்து கொஞ்சம் இங்க டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு தெரியுமா? இங்க இருந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு தெரியுமா? இங்க இருந்து ஃபர்தர் டிஸ்ட்ரிபியூஷன் நடந்திருக்கு தெரியுமா? பிரைமரி சென்டர்ல இருந்து ஃபர்தர் டிஸ்ட்ரிபியூஷன் நடந்திருக்கும் தெரியுமா? அதுக்கு பேர் வந்து செகண்டரி சென்டர் அப்படின்னு சொல்றோம். செகண்டரி சென்டர் அப்படின்ற பேர்ல சொல்றோம். மோஸ்ட்லி பிரைமரி சென்டர் என்ன மாதிரியான ஏரியாவா இருக்கும்? ஹில்லி ஏரியாஸ், ஹில்லி ஏரியாஸ் இல்ல ஃபாரஸ்ட், இந்த மாதிரி இருக்கும். ஃபாரஸ்ட். செகண்டரி சென்டர்னா டைவர்சிட்டி அவே ஃப்ரம் தி பிரைமரி சென்டர் ஆஃப் ஒரிஜின். டைவர்சிட்டி அவே ஃப்ரம் தி பிரைமரி சென்டர் ஆஃப் ஒரிஜின். இங்க இருந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு தெரியுமா? பிரைமரி சென்டர்ல இருந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு தெரியுமா? அந்த ரீஜன் வந்து செகண்டரி சென்டர்னு சொல்றோம். செகண்டரி சென்டர் மோஸ்ட்லி கல்டிவேட்டட் ஏரியாஸா இருக்கும். கல்டிவேட்டட் ஏரியாஸா இருக்கும். செகண்டரி சென்டர் என்ன? மோஸ்ட்லி கல்டிவேட்டட் ஏரியாஸா இருக்கும். இந்த ரெண்டு கான்செப்ட் புரிஞ்சா பிரைமரி சென்டர்னா என்ன? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும். பிரைமரி சென்டர், செகண்டரி சென்டருக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொர்க்கம்க்கு வந்து பிரைமரி சென்டர் எங்க? சொர்க்கம்னா சொர்க்கம் பைக்லர் சோளம். யாராவது நானகிரி இருந்தீங்கன்னா அப்புறம் என்ன சொர்க்கம் சொர்க்கம்னு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு. சொர்க்கம்னா சோளம், சொர்க்கம் பைக்லர் அப்படின்றது. சொல்லுங்க பிரைமரி சென்டர் என்னவா இருக்கும் சொர்க்கம்க்கு? ஆப்பிரிக்கா. சொர்க்கம் வந்து பிரைமரி சென்டர், அதாவது ஆரிஜினேட் ஆனது எங்க? ஆப்பிரிக்கா. இங்க இருந்து தான் இந்தியாவுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆச்சு. இங்க இருந்தா இந்தியாவுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆச்சு. அது எங்க? செகண்டரி சென்டர் என்னது? இந்தியா. சொர்க்கம்க்கு சொல்றேன். சொர்க்கம் எக்ஸாம்பிள் சொர்க்கம்னு எடுத்துக்கிறேன். சொர்க்கம்க்கு பிரைமரி சென்டர் எங்க? ஆப்பிரிக்கா. செகண்டரி சென்டர் எங்க? இந்தியா. மூணாவதா மைக்ரோ சென்டர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. புரியுதுல்ல? இங்க இருந்து டிஸ்ட்ரிபியூட் ஆனதுமா, இங்க இருந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும் செகண்டரி சென்டர்ல. இப்ப ஆப்பிரிக்கால இருந்து இந்தியாவுக்கு வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆப்பிரிக்கால இருந்து இந்தியாவுக்கு வந்திருக்கு. ஆப்பிரிக்கால அந்த கிராப் வந்து ஆரிஜின் ஆச்சு, அங்க இருந்து இந்தியாவுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஏரியாலுமே வந்துட்டு டைவர்சிட்டி அதிகமா இருக்கும். பட் ஆனா இங்க இருக்கிறதுலாம் எப்படி இருக்கும்? என்ன டைப்ஸ் இருக்கும்? டாமினன்ட் அலீல்ஸ் இங்க இருக்குமா இல்ல ரெசிசிவ் அலீல்ஸ் இருக்குமா? டாமினன்ட் அலீல்ஸ் மோஸ்ட்லி வந்து இங்க இருக்கிறதுலாம் டாமினன்ட் அலீல்ஸ் இருக்கும். டாமினன்ட் அலீல்ஸ். இங்க இருக்கிறதுல என்னவா இருக்கும்? ரெசசிவ் அலீல்ஸ். ரெசசிவ் அலீல்ஸா இருக்கும். மைக்ரோ சென்டர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. மைக்ரோ சென்டர்னா என்ன மீனிங்? ஸ்மால் ஏரியா வித் ட்ரெமண்டஸ் டைவர்சிட்டி.
ஸ்மால் ஏரியா வித் லாட் ஆஃப் டைவர்சிட்டி. ரொம்ப சின்ன பிளேஸா இருக்கும், அங்க வந்து நிறைய டைவர்சிட்டி இருக்கும். ஸ்மால் ஏரியா வித் ட்ரெமெண்டஸ் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். மைக்ரோன்ஸ் ஸ்மால் ஏரியா வித் ட்ரெமெண்டஸ் டைவர்சிட்டி. நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ இது இன்னும் இது பார்த்துட்டோம் அப்படின்னா முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் இங்க ஒன்னு இருக்குல்ல, ஒன்னு லேபிள் பண்ணிருக்கல, இது என்ன ரீஜன் குறிக்குது? இது வந்து என்னது? இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கோம்? சென்டர் ஆஃப் ஆரிஜின். வேவிலோ கொடுத்த சென்டர் ஆஃப் ஆரிஜின், என்ஐ வேவிலோ கொடுத்த சென்டர் ஆஃப் ஆரிஜின். வேவிலோ வந்து எந்த ஊரை சேர்ந்தவர்? ரஷ்யா, ரஷ்யன் சயின்டிஸ்ட். வேவிலோ வந்து ஒரு ரஷ்யன் சயின்டிஸ்ட், ரஷ்யன் சயின்டிஸ்ட். சோ இவரு சொன்ன அந்த 8 ரீஜியன் சொல்லியிருக்காரு, 8 சென்டர் ஆஃப் ஆரிஜின் சொல்லியிருக்காரு. அந்த 8 என்னன்னு பார்ப்போம். நம்பர் 1 வந்து கொடுத்தது என்ன? சைனீஸ் சென்டர், சைனா இல்ல சைனீஸ் சென்டர். நம்பர் 2 என்னன்னு கொடுத்திருப்பாரு? நம்பர் 2 இது ரெண்டும் சேர்ந்தது ஹிந்துஸ்தான் அப்படின்னு கொடுத்திருப்பாரு. ஹிந்துஸ்தான், ஹிந்துஸ்தான் அப்படின்னு கொடுத்திருப்பாரு. தேர்டா இருக்கிறது என்ன, என்ன ரீஜன் குறிக்குது? சென்ட்ரல் ஏசியா. ஹிந்துஸ்தான்ல என்னென்ன வருது? சைனா, சைனான் இருக்குல்ல, சைனான்றது எந்த ரீஜன் குறிக்குது? சைனீஸ், மோஸ்ட்லி இந்த ஏரியா சைனா அண்ட் அட்ஜாயினிங் ரீஜனை குறிக்குது. இட் வாஸ் த ஓல்டஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் சென்டர்னு சொல்லுவாங்க. சைனீஸ் சென்டர் வந்து ஓல்டஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் சென்டர்னு சொல்லுவாங்க. செகண்டா வந்து ஹிந்துஸ்தான் இருக்கு. ஹிந்துஸ்தான் என்ன, எங்க இருக்கிறது? ஹிந்துஸ்தான்ல என்னென்ன வருது? ஆக்சுவலா இந்தியாவில் வந்து நார்த் வெஸ்டர்ன் பார்ட் இருக்குல்ல, அது வந்து எக்ஸ்க்ளூட் ஆயிடும். இந்தியாவில் வந்து நார்த் வெஸ்டர்ன் பார்ட் இருக்குல்ல, அது எக்ஸ்க்ளூட் ஆயிடும். சோ அது எக்ஸ்க்ளூட் ஆயிடுச்சுன்னா எங்க இருந்து ஆரம்பிக்கும்? அந்த நார்த் வெஸ்டர்ன் பார்ட் எக்ஸ்க்ளூட் ஆன மீதி போர்ஷன் இருக்குல்ல, அதுல இருந்து ஆரம்பிச்சு, அதாவது எக்ஸ்க்ளூடிங் நார்த் வெஸ்ட் இந்தியா, எக்ஸ்க்ளூடிங் நார்த் வெஸ்ட் இந்தியா. நார்த் வெஸ்ட் இந்தியா இதுல வராது. சோ மீதி இருக்க இந்தியா அங்க ஆரம்பிச்சு இங்க பிலிப்பைன்ஸ்னு ஒரு கண்ட்ரி இருக்கும் தெரியுமா? பிலிப்பைன்ஸ் வரைக்கும் நார்த் வெஸ்ட் இந்தியாவில் ஆரம்பிச்சு ஜாவா, இந்தோனேஷியா, சுமத்ரா அதெல்லாம் தாண்டி பிலிப்பைன்ஸ், பிலிப்பைன்ஸ் அது வரைக்கும் இருக்கிறத வந்துட்டு ஹிந்துஸ்தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வேற என்னென்ன இருக்கும்? மலேசியா, ப்ரூனே, அந்த மாதிரிலாம் கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாமே வந்து ஹிந்துஸ்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேர்டா சொல்லியிருக்காரு என்னன்னு சொல்லியிருக்காரு? சென்ட்ரல் ஏசியா. தேர்டா சொல்லியிருக்கிறதுக்கு பேர் என்ன? சென்ட்ரல் ஏசியா. இதுல என்னென்ன வருது சென்ட்ரல் ஏசியாவில்? நார்த் வெஸ்ட் இந்தியா. நார்த் வெஸ்ட் இந்தியா வந்து இன்க்ளூடட் இன் சென்ட்ரல் ஏசியாவில். ஸோ நார்த் வெஸ்ட் இந்தியா பிளஸ் ஆப்கானிஸ்தான், பக்கத்துல இருக்கக்கூடிய இருக்கிற நிறைய ஸ்தான் இருக்குல்ல, தஜிகிஸ்தான் அந்த மாதிரி. ஸோ அந்த அட்ஜாயினிங் ரீஜியன், ஆப்கானிஸ்தான் அண்ட் அட்ஜாயினிங் ரீஜியன் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோர்த்தா இருக்கிறது வந்து ஏசியா மைனர். ஏசியா மைனர்ல என்னென்ன வருது? ஈரான், ஈரான், துர்க்மெனிஸ்தான் அந்த மாதிரி ரீஜியன். ஈரான், துர்க்மெனிஸ்தான்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஏசியா மைனர்னு சொல்லுவாங்க. பெர்சியன் ரீஜியன், பெர்சியன். பிப்தா இருக்கிறது மெடிட்டரேனியன் சி இருக்குல்ல, மெடிட்டரேனியன் சீ சுத்தி இருக்கிற ரீஜியன். பிப்தா இருக்கிறது என்ன? மெடிட்டரேனியன் சீ சுத்தி இருக்கிற ரீஜியன். ஸோ அதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம்? மெடிட்டரேனியன் ரீஜியன். மெடிட்டரேனியன் ரீஜியன். பிப்தா இருக்கிறது மெடிட்டரேனியன் ரீஜியன். சிக்ஸ்தா இருக்கிறது ஆப்பிரிக்கன் ரீஜியன். ஆப்பிரிக்கன்ல அபிசீனியான்னு சொல்லியிருப்பாரு. அபிசீனியா, அபிசீனியா. செவன்த், எய்த். செவன்த்தா இருக்கிறது என்னன்னு சொல்லுவாங்க? மெக்சிகோ. மெக்சிகோலாம் சென்ட்ரல் அமெரிக்கா. மெக்சிகோ ஆர் சென்ட்ரல் அமெரிக்கா. சென்ட்ரல் அமெரிக்கா செவன்த்தா இருக்கிறது. எயித்தா இருக்கிறது என்ன? சவுத் அமெரிக்கா. சென்ட்ரல் அமெரிக்காவில் என்னென்ன வருது? மெக்சிகோ பிளஸ் மெக்சிகோ பிளஸ் மோஸ்ட்லி மெக்சிகோ இருக்கும், பக்கத்துல சின்ன சின்ன ஐலாண்ட் இருக்கும், சின்ன சின்ன ஐலாண்ட் இருக்கும், அதுவும் வரும்.
சவுத் அமெரிக்காவில் என்னென்ன வருது? பிரேசில், பராகுவே, சிலி, உருகுவே அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் வரும் சவுத் அமெரிக்காவில். இப்ப சைனீஸ்ல வந்து ஒரு 2 கிராப் சொல்லுங்க. சைனீஸ் ரீஜியன்ல ஒரு 2 கிராப் சொல்லுங்க. நான் சைனீஸ்ல சொல்லுங்க, சைனீஸ் லாங்குவேஜ்ல சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. சைனீஸ் ரீஜியன்ல ஆரிஜினேட் ஆனது ஒரு 2 சொல்லுங்க. சோய்பீன், அட்சுகி பீன், அட்சுகி பீன் இதெல்லாம் வரும். சோய்பீன், அட்சுகி பீன் இதெல்லாம் வரும். சைனாவில் இருக்கிறது என்னென்ன? சோய்பீன், அட்சுகி பீன் இதெல்லாம் வரும். இந்தியாவில இருந்து ஒரு 2, இந்தியாவில இருந்து ஆரிஜினேட் ஆன ஒரு 2 சொல்லுங்க. 2 பிளான்ட், 2 கிராப் ஸ்பீசிஸ் இந்தியாவில இருந்து ஆரிஜினேட் ஆனது. பிரிஞ்சால் எங்க ஆரிஜினேட் ஆச்சு? பிரிஞ்சால், பிரிஞ்சால் இந்தியாவில தான் ஆரிஜினேட் ஆச்சு. பிரிஞ்சால், பிளாக் கிராம், பிளாக் கிராம் இதெல்லாம் வந்து இந்தியாவில் ஆரிஜினேட் ஆச்சு. சென்ட்ரல் ஏசியாவில இருந்து ஆரிஜினேட் ஆனது ஏதாவது சொல்லுங்க. என்னது? வீட். வீட்லயே வந்துட்டு ஹெக்ஸாப்ளாய்டு வீட் இருக்கு, டெட்ராப்ளாய்டு இருக்கு, டிப்ளாய்டு இருக்கு. சோ எல்லாம் வேற வேற இடத்துல ஆரிஜினேட் ஆயிருக்கு. பட் இன் ஜெனரல் வீட்னு சொன்னேன்னா சென்ட்ரல் ஏசியா சொல்லலாம். இன் ஜெனரல் சொல்லணும் அப்படின்னா வீட் இங்க சொல்லலாம். வீட். பைசம் சட்டைவம் சொல்லுவோம்ல, பி பைசம் சட்டைவம், அதுவும் ஆரிஜினேட் ஆனது சென்ட்ரல் ஏசியா தான். ஏசியா மைனர்னு ஒண்ணு இருக்குல்ல, ஏசியா மைனர்ல என்ன வரும்? ஏசியா மைனர், ஏசியா மைனர்ல என்னென்ன வரும்? என்னென்ன கிராப் ஏசியா மைனர்ல என்னென்ன கிராப் ஆரிஜினேட் ஆச்சு? கொஸ்டின் புரியுதா? இப்ப என்ன நம்ம பார்த்துட்டு இருக்கோம்னு புரியுதா? என்னென்ன கிராப் என்னென்ன ரீஜியன்ல ஆரிஜினேட் ஆச்சுன்னு பாக்குறோம். இப்போ பிரிஞ்சால்லாம் இருக்குன்னா பிரிஞ்சால் வந்து நம்ம ஊர்ல ஆரிஜினேட் ஆச்சு. இருக்க டைவர்சிட்டி எந்த ஊர்ல இருக்கும்? நம்ம ஊர்ல தான் இருக்கும் அதிகமா. பிரிஞ்சாலோட டைவர்சிட்டி போய் நம்ம நார்த் அமெரிக்கால பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே இருக்காது. ஸோ அது சொல்றோம். ஸோ இப்போ ஏசியா மைனர்ல என்ன இருக்கும்? ஓட்ஸ், ஓட்ஸ் இல்ல ரை இதெல்லாம் வந்து ஏசியா மைனர்ல ஆரிஜினேட் ஆச்சு. ஓட்ஸ், ரை இதெல்லாம். மெடிட்டரேனியன் ஒன்று இருக்குல்ல, மெடிட்டரேனியன் ரீஜன்ல என்ன ஆரிஜினேட் ஆச்சு? சிட்ரஸ், சிட்ரஸ்ல நிறைய இருக்குமா? சிட்ரஸ் சைனன்சிஸ்னு ஒன்று இருக்கு, சிட்ரஸ் ரெட்டிகுலேட்டான்னு ஒன்று இருக்கு, சிட்ரஸ் அரோன்டிஃபோலியான் இருக்கு. எதை சொல்றீங்க? இல்ல ஒரு ஒரு இதுக்கு இருக்கு. ஸ்வீட் ஆரஞ்சுன்னு சொல்லுவோம். ஸ்வீட் ஆரஞ்சு சிட்ரஸ் தான். மேண்ட்ரின்னு சொல்லுவோம், அதுவும் சிட்ரஸ் தான். லெமனும் சிட்ரஸ் தான். லைமும் சிட்ரஸ் தான். ஹார்டிகல்ச்சர் முடிச்சவங்க யாரா இருந்தீங்கன்னா தெரியும். நீங்க ஹார்டிகல்ச்சராமா? ஓகே. சோ மெடிட்டரேனியன்ல மோஸ்ட்லி என்ன சொல்லலாம்? பேபா பீன் ஒன்று இருக்குல்ல, பேபா பீன், பேபா பீன். இது கரெக்டான பாயிண்ட். கேபேஜ், காலிஃபிளவர் முன்னாடி கொடுத்தது தப்புன்னு நினைக்கிறேன். கேபேஜ், காலிஃபிளவர்லாம் மெடிட்டரேனியன்ல ஆரிஜினேட் ஆச்சு. ஆப்பிரிக்கால ஆரிஜினேட் ஆனது ஏதாவது ஒன்று 2 சொல்லுங்க. லாஸ்ட் பெஞ்ச். ஆப்பிரிக்கால இந்த 2 கிராப் ஆரிஜினேட் ஆச்சு சார்ன்ட்டு ஏதாவது நான் முன்னாடியே ஒன்று சொல்லிட்டேன். சொல்லுங்க லோகேஸ்வரன். ஆப்பிரிக்கால ஆரிஜினேட் ஆச்சு. ஆப்பிரிக்கன்ஸ் மோஸ்ட்லி எது சாப்பிடுவாங்க? ஓகே, ஆப்பிரிக்கன் ரைஸ் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா பியூர் மில்லட், சொர்க்கம், பியூர் மில்லட், சொர்க்கம், பியூர் மில்லட், சொர்க்கம் இதெல்லாம் வந்து ஆரிஜினேட் ஆச்சு. என்னப்பா? ஆனியன்லாம் மெடிட்டரேனியன்ல வரும் மோஸ்ட்லி. ஆனியன்லாம் மெடிட்டரேனியன்ல வரும். காஃபி கூட எழுதலாம். காஃபியும் வந்து ஆப்பிரிக்கால தான் ஆரிஜினேட் ஆச்சு. காஃபி. சென்ட்ரல் அமெரிக்கால என்ன ஆரிஜினேட் ஆச்சு சொல்லுங்கம்மா. சென்ட்ரல் அமெரிக்கா. மெய்ஸ், மெய்ஸ், மெய்ஸ் சென்ட்ரல் அமெரிக்கால ஆரிஜினேட் ஆச்சு. பப்பாயா, கோவா, பப்பாயா, கோவா இதெல்லாம் வந்து சென்ட்ரல் அமெரிக்கால ஆரிஜினேட் ஆச்சு. சவுத் அமெரிக்கால என்ன ஆரிஜினேட் ஆச்சு? சில்லி, டொமேட்டோ, வேற என்ன? சில்லி, டொமேட்டோ எல்லாம் வந்து சவுத் அமெரிக்கால ஆரிஜினேட் ஆச்சு. சில்லி, டொமேட்டோ.
நோட் பண்ணிட்டீங்களா? சோ இதுல இருந்து கேட்டாங்கன்னா என்ன கிராப், என்ன ஆரிஜின், எந்தெந்த ஏரியா கவர் ஆகுது, என்ன கிராப் அதுல ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்ற மாதிரி நீங்க எழுதணும். சென்டர் ஆஃப் ஆரிஜின் கேட்டாங்க அப்படின்னா, கான்செப்ட் ஆஃப் சென்டர் ஆஃப் ஆரிஜின் கேட்டாங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்க எழுதணும். சோ லா ஆஃப் ஹோமோலகஸ் சீரிஸ் ஆஃப் வேரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ஐ வேபிலோ சொல்லியிருப்பாரு. என்ஐ வேபிலோ இதுக்கு என்ன மீனிங்? வேரியேஷன் அப்சர்வ்ட் இன் ஒன் ஸ்பீசிஸ், வேரியேஷன் observed in one species is also found in related species, is also found in related species. இதான் இதுக்கு மீனிங். வேரியேஷன் அப்சர்வ்ட் இன் ஒன் ஸ்பீசிஸ் இஸ் ஆல்சோ ஃபவுண்ட் இன் ரிலேட்டட் ஸ்பீசிஸ். இதுக்கு என்ன மீனிங் குமார்? வேரியேஷன் அப்சர்வ்ட் இன் ஒன் ஸ்பீசிஸ் இஸ் ஆல்சோ அப்சர்வ்ட் இன் ரிலேட்டட் ஸ்பீசிஸ் அப்படின்றாங்க. சப்போஸ் இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, எக்ஸ்ப்ளோரேஷன் தெரியுமா? எக்ஸ்ப்ளோரேஷன் என்ன சொல்லுவோம்? எக்ஸ்ப்ளோரேஷன்னா அந்த மலை பிரதேசங்கள்ல அந்த மாதிரி ரீஜியன்லாம் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. புதுசா ஏதாவது ஸ்பீசிஸ் இருக்கா, புதுசா ஏதாவது வைல்டு ஸ்பீசிஸ் இருக்கா, அந்த மாதிரி ட்ரிப் மாதிரி போறது. பட் ஃபார் ஸ்டடி பர்பஸ்க்காக போற ட்ரிப்போட பர்பஸ் என்ன? கலெக்ட் பண்ணணும், நிறைய ஸ்பீசிஸ் கலெக்ட் பண்ணணும், இல்ல நிறைய புது அசெஷன் கலெக்ட் பண்ணணும் அப்படின்றது வந்துட்டு பர்பஸ். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது ஏதோ ஒரு ரீஜியன்ல ஒரு பர்டிகுலர் ஸ்பீசிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நான் வீட்டுல வந்துட்டு டுவார்ஃப் பிளான்ட் அப்சர்வ் பண்றேன், டுவார்ஃப் பிளான்ட் அப்சர்வ் பண்றேன், வீட்ல வந்து டுவார்ஃப் பிளான்ட் அப்சர்வ் பண்றேன். வீட்ல டுவார்ஃப் பிளான்ட் அப்சர்வ் பண்ண அப்படின்னா இதோட ரிலேட்டட் ஸ்பீசிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இதோட ரிலேட்டட் ஸ்பீசிஸ் வந்து ரைன்னு சொல்லலாம். ரைலியும் வந்துட்டு அதே டுவார்ஃப் பிளான்ட் இருக்கும், அதே டுவார்ஃப் பிளான்ட் வந்து அப்சர்வ் பண்ணலாம், அதே டுவார்ஃப் பிளான்ட் வந்து கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்றதுக்கு பேர் தான் இந்த லா ஆஃப் ஹோமோலகஸ் வேரியேஷன். இதோட இன்னொரு பேர் என்ன? லா ஆஃப் ஹோமோலகஸ் சீரிஸ் ஆஃப் வேரியேஷனுக்கு இன்னொரு பேர் என்ன? லா ஆஃப் பேரலல் வேரியேஷன். லா ஆஃப் பேரலல் வேரியேஷன். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வீட்ல வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் கண்டுபிடிக்கிறேன், வீட்ல வந்து ஒரு எக்ஸாம்பிள் கண்டுபிடிக்கிறேன். ஸோ அப்ப என்ன மீனிங்? இதுக்கு என்ன மீனிங்? ரயிலையும் இதோட ரிலேட்டட் ஸ்பீசிஸ் சொல்ற ரயிலையும் வந்துட்டு அந்த மாதிரி எக்ஸாம்பிள் இருக்க பாசிபிலிட்டி இருக்கு, ரயிலையும் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்றது. பாசிபிலிட்டி. ஸோ இதான் வந்துட்டு வேரியேஷன் அப்சர்வ்ட் இன் ஒன் ஸ்பீசிஸ் is also can also be found in other related species, can also be found in other related species. புரியுதுங்களா? என்னமா? என்ன மாதிரி? இல்லம்மா, அது ஒரே ஸ்பீசிஸ் தான், எல்லாருமே ஹோமோசேப்பியன்ஸ் தான். இல்ல ஆக்சுவலா இங்க வந்து ஒரு ஸ்பீசிஸ் இஸ் ஆல்சோ ஃபவுண்ட் இன் ரிலேட்டட் ஸ்பீசிஸ் சொல்றோம், பட் அது எல்லாமே ஹோமோசேப்பியன்ஸ் தானே வருது. பாஸ்போர்ட் டேட்டா, இப்ப தெரியாத ஒரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எப்படின்றது, கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது லூப் ஹோல்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. நீங்க சொன்னது கரெக்ட், பட் ஆனா அதுல ஹோமோஸ் எல்லாருமே ஒரே ஸ்பீசிஸ்ல வராங்கல்ல, ஹோமோசேப்பியன்ஸ் ஸ்பீசிஸ்ல வராங்கல்ல. நெக்ஸ்ட் வந்து பாஸ்போர்ட் டேட்டா வச்சு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ப்ரீவியஸ் இயர்ல வாட்டி 2023 ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க பாஸ்போர்ட் டேட்டாவில் வச்சு. என்னங்கம்மா? What do you understand by passport data of genetic resources? சொல்லுங்கம்மா, என்னம்மா பாஸ்போர்ட் டேட்டா ஆஃப் ஜெனடிக் ரிசோர்சஸ்னு? எல்லாத்திட்டையும் பாஸ்போர்ட் இருக்கு அட்லீஸ்ட்.
பாஸ்போர்ட் இல்லையா? இப்ப நம்மளுக்கு எப்படி பாஸ்போர்ட் இருக்கோ அதே மாதிரி வந்துட்டு கலெக்ட் பண்ணி கொடுக்குற சாம்பிள்ஸ் கொடுப்போம்ல. நம்ம கலெக்ட் பண்ணி ஏதோ ஒண்ணு, நான் என் ஊர்ல வந்துட்டு ஒரு நெல் ரகம் இருக்கு, பாரம்பரிய நெல் ரகம் இருக்கு, ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி என்பிபிஆருக்கு வந்து நம்ம சப்மிட் பண்ணுவோம். அந்த சாம்பிள்ஸ் வந்து என்பிபிஆருக்கு சப்மிட் பண்ணுவோம். சோ நமக்கு எப்படி பாஸ்போர்ட்னு ஒண்ணு இருக்கும், அதே மாதிரி வந்துட்டு பாஸ்போர்ட் டேட்டா அப்படின்னு ஒண்ணு நம்ம சப்மிட் பண்ணுவோம். பாஸ்போர்ட் டேட்டா அப்படின்னு ஒண்ணு நம்ம சப்மிட் பண்ணுவோம். நான் பண்ணதே சொல்றேன், நீங்க இதை வச்சு நீங்க எழுதுங்க, படிச்சு எழுதுங்க. நான் வந்துட்டு சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஈஸ்டர்ன் காட்ஸ்ல இந்த மாதிரி ஒரு ஸ்பீசிஸ் நான் அப்சர்வ் பண்ணேன். நான் போன பர்பஸ் வேற. அதான் அதுல எழுதியிருக்கேன், எல்லாமே எழுதிருக்கிறது எல்லாமே நான் தான். பிளான்ட்மா, அது பிளான்ட், அது சீடு. டேப்லெட்லாம் இல்லம்மா, இது வந்து ஒரு சீடு. ஹார்டிகல்ச்சரிஸ்ட் சொல்லுவீங்களா? ஹார்டிகல்ச்சரிஸ்டுக்கும் தெரியாது. ரிங்கோசியான்னு சொல்லுவாங்க. ரிங்கோசியா சைனோஸ்பெர்மா. ஆக்சுவலா நான் அப்சர்வ் பண்ணது இது வந்து அப்ரஸ் பிரிகட்டோரியஸ் நான் கலெக்ட் பண்ணேன். பட் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஒரு தனி ஜீனஸ்ல வருதுன்ட்டு. நேஷனல் ஜீன் பேங்க்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் அசெஷன் இதுதான். இந்தியன் நேஷனல் ஜீன் பேங்க்ல மொத்தமா வந்துட்டு 5 லட்சம், அரௌண்ட் 5 லேக் இருக்குமா, 5 லேக் அசெஷன்ஸ் இருக்கு. அதுல நிறைய வைல்ட் ஸ்பீசிஸ் இருக்கும், லேண்ட் ரீசஸ் இருக்கும், மாடர்ன் கல்டிவார்ஸ் இருக்கும். மொத்தமா 4.5 லேக் மேல இருக்கும். 4.5 லேக், மோர் தென் 4.5 லேக். இது ரைஸ் மட்டுமே 1.5 லட்சம் இருக்கும். ரைஸோட அசெஷன் மட்டுமே 1.5 லட்சம் இருக்கும். வீட்டோடது 30 லட்சம் இருக்கும், கோதுமை. ஸோ அதோடது வந்து 30 லட்சம் இருக்கும். ஸோ இதுல வந்துட்டு நான் இது வந்து அப்ரஸ் நினைச்சு கலெக்ட் பண்ணேன். பட் ஆனா இது ரிங்கோசியா சைனோஸ்பெர்மா அப்படின்னு சொல்லி நான் கலெக்ட் பண்ணேன். ஸோ நான் கலெக்ட் பண்ணி சப்மிட் பண்ணுவோம்ல, சப்மிட் பண்ணும்போது இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணும். இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்கணும். இந்த ஃபார்ம்ல என்னென்ன இருக்குன்னு பாருங்க. கலெக்டர் நம்பர்னா கலெக்ட் பண்ணவங்களோட பேரு. டெப்டி கலெக்டர் அந்த கலெக்டர் இல்ல, யார் கலெக்ட் பண்ணாங்களோ அவங்களோட பேர் கலெக்டர் நம்பர். ஐசி நம்பர் அவங்க அலர்ட் பண்ணுவாங்க. கிராப்ஸோட காமன் நேம் வந்து ஹாரிஸ் நவுட்பீன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். காமன் நேம் வந்து ஹாரிஸ் நவுட்பீன். பொட்டானிக்கல் நேம் வந்து ரிங்கோசியா சைனோஸ்பெர்மா. அங்க இருக்கிறதோட லேண்ட், அது அங்க இருக்க லோக்கல் நேம் என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்கணும். அதுக்கு வந்து காட்டவரை கொடி அப்படின்னு சொல்லி ஒரு நேம் கொடுத்துருக்காங்க. காட்டவரை கொடினா நீங்க அவரையோட கம்பேர் பண்ணாதீங்க. இந்த மாதிரி பயாலஜிக்கல் ஸ்டேட்டஸ் எங்க கலெக்ட் பண்ணணும், சைட் ஆஃப் கலெக்ஷன் எங்க கலெக்ட் பண்ண, என்ன லேட்டிடியூடு, என்ன லாங்கிடியூடு, அங்க டிஸ்ட்ரிபியூட் ஆனது எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, காமனா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கா இல்ல ரொம்ப ரேரா. நான் எதுல கொடுத்துருக்கேன், ரொம்ப ரேரா தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த ட்ரைபல்ஸோ இல்ல அந்த லோக்கல் பீப்புளோ அதை என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்றாங்க, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, எத்தனோபாட்னிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனோபாட்னிக்கல். அந்த லோக்கல் பீப்புள் வந்து அது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்றாங்க, அதோட பெக்குலியர் கேரக்டர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் எழுதணும். பெக்குலியர் கேரக்டர்ஸ், இதோட பெக்குலியர் கேரக்டர் என்னன்னு எழுதுவீங்க. அட்ராக்டிவ் ப்ளூ கலர்ல இருக்கு, அட்ராக்டிவ் சீட்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருக்கேன். சீட்ஸ் தான் அது, சீட்ஸ். ஃபர்ஸ்ட் கல் பண்ணி அங்க இருந்தவங்களுக்குமே நிறைய பேர் ஷாக். அங்க இருக்கவங்களுக்குமே யாரையும் இதை ஐடென்டிஃபை பண்ண தெரியல. இது சீட் தானா நீ ஏதாவது பெயிண்டிங் அடிச்சுட்டு வந்து கொடுத்தியா அப்படின்றாங்க. ரெட்டின்றதுதான் அப்ரஸ் அந்த குண்டுமணின்னு சொல்றோம்ல, அந்த குண்டுமணியோட இதா யூஸ் பண்றாங்க. ஆக்சுவலா குண்டுமணிக்கு வந்துட்டு இந்த ரத்தின் இருக்குல்ல, ரத்தின்றது ஒரு மெடிசனல் பிளான்ட்மா. ரத்தின்றதே ஒரு மெடிசனல் பிளான்ட். ஸோ அது வந்து காஸ்ட்லி வேல்யூ, ரொம்ப காஸ்ட்லி வேல்யூ. ஸோ இதோ கம்பேர் பண்ணும்போது இதை மிக்ஸ் பண்றாங்க அதோட அப்படின்னு சொல்லி சொல்றேன். இதை மிக்ஸ் பண்ணிடுறாங்க. பிரிக் பவுடர் மிக்ஸ் பண்றாங்கல்ல, சில்லி பவுடரோட பிரிக் பவுடர் மிக்ஸ் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி இதை மிக்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதுல. ஸோ இந்த மாதிரி டேட்டாவெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். என்னோடது ஃபர்ஸ்ட் கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் சொசைட்டி. ஜீனஸே நியூ ஜீனஸ், ஸ்பீசிஸ் இல்ல. ரிங்கோசியான்றதே ஆக்சுவலா இது புதுசு இல்ல, ஜீன் பேங்க்ல என்டர் ஆனது புதுசு. நேஷனல் ஜீன் பேங்க்னு சொல்லுவோம்ல, நேஷனல் ஜீன் பேங்க் இதை கல் பண்ணி கொடுத்தா அவங்களுக்குமே தெரியல. ஒரே ஒரு எக்ஸ்பர்ட் இருந்தார், ஒரே ஒரு வயசான எக்ஸ்பர்ட் இருந்தாங்க. அந்த வயசான எக்ஸ்பர்ட் தான் அதை கண்டுபிடிச்சு சொன்னாங்க. இல்ல மோஸ்ட்லி வந்து நம்ம நேட்டிவ் நிறைய இருக்கு, நம்ம நேட்டிவ் நிறைய டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. பட் ஃபாரின்ல வந்துட்டு அவ்வளோ இல்ல, டிராபிக்கல் கண்டிஷன்ல நான் இருக்கு. சோ இப்போ சொல்லுங்க, இப்போ பாஸ்போர்ட் டேட்டா என்னன்னு பாத்துக்கிட்டீங்க. இப்போ இதோட யூசஸ் என்ன, இப்போ எதுக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க உங்கள்கிட்ட, இப்போ கொஸ்டின் பாருங்க.
எந்த வருஷம் கேட்டது? எந்த வருஷம் கேட்டது? 23 சிவில் சர்வீசஸ்ல, ஐஎஃப்எஸ்ல. கொஸ்டின் சொல்லுங்க. பாஸ்போர்ட் டேட்டாவோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்லுங்க. இம்பார்ட்டன்ஸ் அட்லீஸ்ட் அப்படின்னா என்னன்றது வந்து கண்டிப்பா இருக்கும். இட் இஸ் அ டீடைல்ட் இன்ஃபர்மேஷன் பிஃபோர் சப்மிட்டட் பிஃபோர் ஹேண்டிங் த சாம்பிள் டு த ஜீன் பேங்க். அந்த மாதிரி எழுதுங்க. கதை என்ன எழுதுமோ எழுதுங்க. புரியுதுங்களா? அதுல என்ன இருக்கு? டெஃபினிஷன் என்ன இருக்கு? பேசிக் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் அன் அசெஷன். பேசிக் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் அன் அசெஷன் அப்படின்னு சொல்லி இருக்கு. சரி, இதோட இம்பார்ட்டன்ஸ் இப்ப என்னன்னு சொல்லுங்கம்மா. பாத்துட்டீங்க பாஸ்போர்ட் டேட்டானா என்னன்னு பாத்துட்டீங்க. இப்ப இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு நான் சொல்லுங்க. நான் ஒன் ஆர் டூ நான் சொல்றேன், மீதி நீங்க தான் சொல்றீங்க. எந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அந்த ஸ்பீசிஸ், அந்த ஸ்பீசிஸோட டிஸ்ட்ரிபியூஷன் எந்த ரீஜன்ல இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாமா? இந்த பாஸ்போர்ட் டேட்டாவை பார்த்தோம் அப்படின்னா, இந்த பாஸ்போர்ட் டேட்டாவில் லொகேஷன் கொடுக்குறோம். லொகேஷன் நான் எந்த இடத்துல கலெக்ட் பண்ண அப்படின்னு லொகேஷன் கொடுத்துருப்பேன். எந்த ஹில்லி ரீஜியன்ல கலெக்ட் பண்ணியிருக்கான்றது கொடுத்துருப்பேன். இன்னும் ஸ்பெசிபிக்கா லாட்டிடியூட், லாங்கிடியூட், ஆல்டிடியூட் இது எல்லாமே கொடுத்துருப்பேன். ஆல்டிடியூட். ஸோ இதோட அட்வான்டேஜ் என்ன? எந்த இடத்துல அது டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, ரீஜியன் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியா எதுன்றது தெரியும். டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியா எதுன்றது தெரியும். அதுல எத்தனோ பாட்னிக்கல் யூசஸ் ஒன்னு எழுதிருப்பான்ல, இட் இஸ் யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது மூலியமா என்ன தெரியும்? யூசஸ் ஆஃப் பர்டிகுலர் ஸ்பீசிஸ், யூசஸ் ஆஃப் பர்டிகுலர் ஸ்பீசிஸ். சொல்லுங்க மீதி பாயிண்ட் சொல்லுங்க. அது எதுக்கு? அதனால என்ன யூஸ் ஆகுது மீதி சொல்லுங்க. எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னு அந்த ரிமார்க்ஸ்ல எழுதியிருப்பேன். எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் இந்த பிளான்ட்டையோ இல்ல இந்த சீட்ஸையோ எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ப்ளூ கலர்டு சீட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ ஹெல்ப்ஸ் இன் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஸ்பீசிஸ், ஹெல்ப்ஸ் இன் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் ஸ்பீசிஸ் அப்படின்னு எழுதலாம். ஸோ ஒரு ரெண்டு பாயிண்ட் நீங்க சொல்லுங்க. உண்மையிலே புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு 2 பாயிண்ட் மட்டும் சொல்லுங்க. ஆன்லைன் பேட்ச் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ஆன்லைன் பேட்ச் நிறைய ஆன்சர் பண்ணிருக்காங்க. கூகுள்ல என்னன்னு டைப் பண்ணீங்க நீங்க பாலமுருகன்? கூகுள்ல ரிங்கோசியா சைனோஸ்பெர்மான்னு டைப் பண்ணுங்கம்மா. ரிங்கோசியா சைனோஸ்பெர்மான்னு நீங்க டைப் பண்ணீங்க. என்னன்னு டைப் பண்ணீங்கன்னு தெரியல. எப்படி வராம போகும்? ரிங்கோசியா ஹிர்டா எல்லாம் டைப் பண்ணுங்க. ரிங்கோசியா ஹிர்டா, ரிங்கோசியா சைனோஸ்பெர்மா இல்ல ரிங்கோசியா ஹிர்டா. எப்படிமா வராம போகும்? நான் தான் அதை கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன்றேன். அப்புறம் எப்படி வராம போகும்? சோ இதான் இதோட இன்னொரு 2 பாயிண்ட் சொல்லுங்கம்மா. உண்மையிலே புரிஞ்சிருச்சுன்னா இதோட 2 பாயிண்ட் ஏதாவது சொல்லுங்க. சதீஷ் ஏதாவது? சதீஷ் தானே? சொல்லுங்க. சூப்பர். டூப்ளிகேட்ஸ், டூப்ளிகேட்ஸ் இட் ஹெல்ப்ஸ் இன் தி எலிமினேஷன் ஆஃப் டூப்ளிகேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்ப என்ன பண்றேன், நான் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் போய் நான் கலெக்ட் பண்ணி வந்தேன். பர்டிகுலர் ஏரியாவில் போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்தேன். ஸோ இப்போ நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்னா நீங்களே என்ன பண்ணுவீங்க? நீங்களும் அதே ஏரியாவில் போய் கலெக்ட் பண்ணி அதே திரும்ப சப்மிட் பண்ணுவீங்க. புரியுதுங்களா? கிரெடிட்டுக்காக காம்படிஷன் வரும், கிரெடிட்டுக்காக காம்படிஷன் வரும். பட் ஆனால் நிறைய டைம் என்ன பண்ணுவாங்க, ஃபேக் சாம்பிள்ஸ் ஒரே இடத்துலயே திரும்ப திரும்ப சப்மிட் கலெக்ட் பண்ணி சப்மிட் பண்றது. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்து பண்ணும்போது டூப்ளிகேட் சாம்பிள் சப்மிட் பண்றதை வந்து அவாய்ட் பண்ணலாம். ஒரே ரீஜியன்ல இது ஆல்ரெடி எங்ககிட்ட இருக்கு, திரும்ப ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க. இந்த ரீஜன்ல இருந்து ஆல்ரெடி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பாயிண்ட் துர்கா, எதுக்குமா என்னமா இம்பார்ட்டன்ஸ் பாஸ்போர்ட் டேட்டாவுக்கு? ஆன்லைன் பேட்ச் சொல்லுங்க. accessible to breeders. ஓகே, accessible to breeders for developing new hybrids. அந்த டேட்டா வச்சுக்கிட்டு பிரீடர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
எந்த ரீஜியன்ல இருக்கு அப்படின்றத வச்சு சப்போஸ் இப்போ நான் சம்மர்ஜ்டு கண்டிஷன் கேரளாவில் குட்டநாடு பிலோ சி லெவல் ஃபார்மிங் சொல்லுவாங்கல்ல. குட்டநாடு குட்டநாட்டுல இருந்து குட்டநாடு பிலோ சி லெவல் ஃபார்மிங்ல இருந்து நான் ஒரு ரைஸ் சாம்பிள் கல் பண்ணி போய் கொடுக்குறேன். ஸோ இப்போ அது பிரீடர்ஸ்க்கு வந்து எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணும்? நீங்க பிரீடரா இருந்தீங்கன்னா அப்புறம் அது எதுக்கு சூஸ் பண்ணுவீங்க? மேபி சப்மார்ஜன்ஸ்க்கான ஜீன்ஸ் இல்ல சலைனிட்டிக்கான ஜீன்ஸ் அதுல இருக்கும் அப்படின்னு சொல்லி தேடுவீங்க. இந்த மாதிரி கல் பண்ணி கொடுக்கும்போது சப்மர்ஜன்ஸ்க்கான ஜீன்ஸ் அதுல இருக்கா இல்ல வந்துட்டு சலைனிட்டிக்கான ஜீன்ஸ் அதுல இருக்கா அப்படின்னு சொல்லி தேடுவீங்க. ஏன்னா வந்து அது என்ன இருக்கு, பிலோ சி லெவல் ஃபார்மிங். பிலோ சி லெவல் ஃபார்மிங்ல இருக்கும். பிலோ சி லெவல் ஃபார்மிங். புரிஞ்சுதுங்களாமா? நோட் பண்ணிட்டீங்களா? இங்க இருந்தே சப்மிட் பண்ணலாம். இங்க இருந்தே நீங்க பார்சல் கூட அனுப்பலாம். ஏதாவது கண்டுபிடிச்சீங்கன்னா சொல்லுங்க. இல்ல, சீரியஸா தான் சொல்றேன். சீரியஸா தான் சொல்றேன். ஏதாவது கண்டுபிடிச்சீங்க, இந்த மாதிரி ஏதாவது கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா சொல்லுங்க. ஆக்சுவலா இப்போ எனக்கு வந்து எக்ஸ்பைரி டேட் இருக்கு. எனக்கு வந்து ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. நான் என்னைக்கு போவேன்னு தெரியாது. பட் அந்த சப்மிட் பண்ண சாம்பிள்ஸ் இட் வில் பி தேர் லைஃப் லாங். -20 வச்சிருப்பாங்க. -20°C வச்சிருப்பாங்க. -20 வச்சா எவ்வளவு வருஷத்துக்கு வரும்? 50 வருஷம். 50 வருஷம் இருக்கும். அந்த 50 வருஷம் முடியும் போதும் மறுபடியும் எடுத்து ரீஜெனரேட் பண்ணி மறுபடியும் அந்த சீடை மல்டிப்ளை பண்ணி திரும்ப மறுபடியும் வைப்பாங்க. ஒருவேளை ரொம்ப யூஸ்ஃபுல் சாம்பிள், ஹைலி யூஸ்ஃபுல் சாம்பிள், ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா அப்படின்னா ஹைலி யூஸ்ஃபுல் சாம்பிள் அது என்ன பண்ணலாம்? அது கொண்டு போய் -190°C ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. கிரையோ ப்ரிசர்வ்லாம் பண்ணி வைப்பாங்க. கிரையோ ப்ரிசர்வேஷன்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஸோ நாம சப்மிட் பண்ணது இங்க ஸ்டோர் பண்ணி வச்சாலே பெரிய விஷயம் தான். நான் 2 3 சப்மிட் பண்ணேன். பட் அதெல்லாம் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. இது ஒண்ணுதான் அக்செப்ட் ஆச்சு. ஏன்னா அவங்க நிறைய செக் பண்ணுவாங்க. இந்த இடத்துல இருந்து ஆல்ரெடி இருக்கா, ஆல்ரெடி ஜீன் பேங்க்ல இருக்கா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுவாங்க. இல்ல இதோட வையபிலிட்டி எவ்வளவு, சப்மிட் பண்ண சீட்ஸோட வையபிலிட்டி என்ன, ஃபில் பண்ணிருக்கிறதெல்லாம் ஒழுங்கா தான் ஃபில் பண்ணிருக்கானா, ஃபார்ம்ஸ் எல்லாம் அதுல இருக்கிற ஸ்பீசிஸ் நேம்லாம் ஒழுங்கா தான் மென்ஷன் பண்ணிருக்கானா, அந்த மாதிரி எல்லாம் செக் பண்ணுவோம். அது நீ நேம் அதை நீ அந்த மாதிரி யாருமே கண்டுபிடிக்காத ஒரு பிளான்ட் கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னா வந்துட்டு யூ வில் பிகம் பெரிய டாக்ஸானமிஸ்ட் ஆயிடுவேன். அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது ஆனா இருக்கும், இன்னும் இருக்கும். ஒரு ஸ்பீசிஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆலியம்ல, ஏதோ கார்லிக்ல வந்துட்டு ஆலியம் நெகியானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆலியம் நெகியானம், NEGIA நெகியானம், அந்த மாதிரி நெகி, ஆலியம் நெகி அப்படின்ற பேர். சோ இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது வரைக்கும் கண்டுபிடிக்காத ஸ்பீசிஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நீங்க ஏதாவது கண்டுபிடிச்சு ஒரு ஒர்க் நீங்க எதுல ஓகே அந்த எதுல ஹனி ஸ்னைல்ல ஓகே ஓகே ஸ்னைல்ல கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது வந்து பெரிய ஒர்க்கா போயிடும், பெரிய பப்ளிகேஷன்ஸ். அது கண்டுபிடிக்கிறது கஷ்டம், கண்டுபிடிக்கிறதுக்குன்னா உங்களுக்கு எல்லா நாலேஜும் இருக்கணும். ஒரு பிளான்ட்டை பார்த்தாலே வந்துட்டு அது பேர் சொல்ற அளவுக்கு தெரியணும். என்ன பொட்டானிக்கல் நேம் அப்படின்ற அந்த பேர் சொல்ற கெப்பாசிட்டி இருக்கணும். அதோட கேரக்டர்ஸ் என்னன்றது சொல்றது தெரியணும். இல்ல அது இருக்கு. அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ் அவங்க கொடுத்த கிரைடீரியா வந்துட்டு அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ் எல்லாமே வந்துட்டு NBBCR போகும். இப்போ நீங்க ஃபாரஸ்ட்ரி ஸ்பீசிஸ்ல ஏதாவது கல் பண்றீங்க அப்படின்னா வந்து நீங்க FRAக்கு சப்மிட் பண்ணுவீங்க. ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் டேராடூனுக்கு சப்மிட் பண்ணுவீங்க. பொட்டானிக்கல் நீங்க சர்வே அப்ப வீட்ஸ் இல்ல அந்த மாதிரி மெடிசனல் பிளான் இன்னும் வேற அந்த மாதிரி போறீங்க அப்படின்னா BSIன்னு ஒண்ணு இருக்கு. BSI. சோ அது வந்துட்டு எல்லாத்தையுமே வாங்கி வச்சுக்கும். ஏதாவது யூனிக்கா இருக்கணும், யூனிக்கா இருக்கணும். ஏன்னா வந்துட்டு ஸ்பேஸ் கன்சியூம் ஆகுது இல்ல. ஏதாவது யூனிக்கா இருக்கும், ஏதாவது 1 or 2 ரைஸ் யூனிக்கா இருக்கும். ஏதாவது முக்கியமான லேண்ட் ரைஸா இருக்கலாம். உங்க ஊர்ல ஏதாவது முக்கியமான லேண்ட் ரைஸா இருக்கலாம். ரெட் கலர்ல ஏதாவது ரைஸ் பார்த்திருப்பீங்க. சோ அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கால் பண்ணி அனுப்புங்க. பெஸ்டா இருக்கும், உங்களோட சிவில ஆட் ஆகும். நேச்சுரல் அண்ட் ஆர்டிபிஷியல் செலக்ஷன்மா.
சொல்லுங்கம்மா, நேச்சுரல் செலெக்ஷன் என்ன, ஆர்டிபிஷியல் செலெக்ஷன் என்ன? அந்த இதெல்லாம் பேர்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஒன்னு காமிச்சிருப்பான்ல, அதுக்கு பேர் என்ன? எவல்யூஷன். ஓகே. எவல்யூஷன் ஆஃப் பீக்ஸ் இன் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாமா? இத அப்சர்வ் பண்ணிக்கோங்க. பட் எழுதும்போது நோட் பண்ணும்போது அதை நோட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்லைட்ல இருக்கிறத நோட் பண்ணிக்கோங்க. எவல்யூஷன் ஆஃப் பீக்ஸ் இன் பேர்ட்ஸ் based on the food available. Based on the food available. சப்போஸ் ஃபிஷ் சாப்பிடணும், ஒரு பறவை வந்து ஃபிஷ் சாப்பிடணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த பீக்ஸ் வந்து ஷேப் மாறுது அப்படின்றாங்க. இல்ல ஃப்ரூட் சாப்பிடுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அதோட ஷேப் வந்து மாத்திக்குது அப்படின்றாங்க. இது சொன்னது யாரு? யாரும்? சார்லஸ் டார்வின். சார்லஸ் டார்வின். சார்லஸ் டார்வின். இந்த கான்செப்ட் அவ்வளவு அக்செப்ட் ஆகல. பட் ஸ்டில் இது எக்ஸாம்பிளா மென்ஷன் பண்ணலாம் வேணா. ஜிராஃபில அந்த நெக் வந்து எப்படி டெவலப் ஆச்சு? ஆக்சுவலா லமார்க் சொல்லியிருப்பாரு. பட் இது அக்செப்ட் ஆகல. பட் இதையும் வந்து நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் எழுதும்போது எழுதிக்கலாம். இதான் வந்து நேச்சுரல் செலெக்ஷன்ல நேச்சுரல் செலெக்ஷன்மா. சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்னா கம்ப்ளீட்டா படிங்க, என்னன்னு சொல்லி தெரியும். ஸோ ஜிராஃபில வந்துட்டு அந்த நெக் எப்படி இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்றதுலாம் இதெல்லாம் வந்து நேச்சுரல் செலெக்ஷன்ல வரும். ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பிக்கும் போது ஷார்ட் நெக்கா தான் இருந்திருக்கும். ஷார்ட் நெக்கா தான் இருக்கும். பட் அது எவால்வ் ஆக லாங் நெக்கா மாறி இருக்கும். லாங் நெக்கா மாறி இருக்கும். இப்ப இருக்கிறது எந்த மாதிரி ஸ்பீசிஸ் இருக்கு? லாங் நெக் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நேச்சுரல் செலெக்ஷன்ல வரும். ஆர்டிபிஷியல் செலெக்ஷன் என்ன? மேன்மேடு செலெக்ஷன். மேன்மேட் செலெக்ஷன். இங்க வந்து யார் பண்ணா? நேச்சுரல் என்விரான்மெண்ட். நேச்சுரல் என்விரான்மெண்ட் கண்டிஷன். நேச்சுரல் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். மேன்மேடு செலெக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு கவு பிரீடர் இருக்காங்க அப்படின்னா அவங்க சூஸ் பண்றது எதை சூஸ் பண்ணுவாங்க? நிறைய வெரைட்டி இருக்கு கவு பிரீடர்ல. இருக்கிறதுலே வந்து ஈல்டு எதுல அதிகமா இருக்கு, மில்க் ஈல்டு எதுல அதிகமா கிடைக்குது அப்படின்றத சொல்லுவாங்கல்ல. ஹை மில்க் ஈல்டிங் கவு. கவு பிரீட். ஸோ இந்த மாதிரி சூஸ் பண்றாங்கல்ல, இதெல்லாம் வந்து என்னது? மேன்மேட் செலெக்ஷன்ல வருது. இது எந்த ஸ்பீசிஸ்ல நடக்கும்? நேச்சுரல் செலெக்ஷன்ன்றது வைல்டு ஸ்பீசிஸ். மோஸ்ட்லி வந்து வைல்டு ஸ்பீசிஸ் அந்த மாதிரி இதுல நடக்கும். வைல்டு ஸ்பீசிஸ். இது எந்த மாதிரி ஸ்பீசிஸ்ல நடக்கும்? ஆர்டிபிஷியல் செலெக்ஷன்ன்றது டொமஸ்டிகேட்டட் ஸ்பீசிஸ். டொமஸ்டிகேட்டட் ஸ்பீசிஸ். ஃபர்ஸ்ட் டொமஸ்டிகேட் ஆன பிளான்ட் என்னமா? ஃபர்ஸ்ட் டொமஸ்டிகேட் ஆன பிளான்ட், ஃபர்ஸ்ட் டொமஸ்டிகேட் பண்ண அனிமல் என்னது? டாகா? ஓகே. ஷீப்லாம் எதுல வரும்? ஷீப்போ ஹிஸ்டரியில படிச்சிருக்கீங்களா அதெல்லாம்? ஓகே. ஃபர்ஸ்ட் டொமஸ்டிக் ஆன பிளான்ட், ஃபர்ஸ்ட் டொமஸ்டிக் ஆன பிளான்ட் கஷ்டம் தான்மா. அவனை மெயின்டைன் பண்றது கஷ்டம் தான்ப்பா பாலமுருகன். மேபி பார்லியா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பார்லியா தான் இருக்கும். ரைஸ் இல்ல, வீட் இல்ல, பார்லியா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டொமஸ்டிக் ஆனது பார்லியா. பார்லி. அப்ப கரெக்டா தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, வரலாம். நிறைய வியூஸ் வரலாம், டிஃப்ரெண்ட் வியூஸ் வரலாம். பட் எனக்கு தெரிஞ்சு எங்கேயோ ஷீப்னு படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கு. ஷீப் கோட்ன்ட்டு இருக்கலாம், டாகா கூட இருக்கலாம். அக்ரிகல்ச்சர் இம்பார்ட்டன்ட் படிக்கும்போது நான் இந்த மாதிரி ஷீப் கோட்னு படிச்சிருக்கலாம். ஏன்னா டாக் அக்ரிகல்ச்சர்ல இம்பார்ட்டன்ட் வராதுல்ல. வேற என்ன டிஃபரன்ஸ் சொல்லுவீங்க நேச்சுரல் செலக்ஷனுக்கும் ஆர்டிபிஷியல் செலக்ஷனுக்கும்? நேச்சுரல் செலக்ஷன் ஃபாஸ்டா நடக்குமா, ஸ்லோவா நடக்குமா? ஸ்லோவா நடக்கும். இப்போ இந்த ஜிராஃபியோட கழுத்து மாறுது அப்படின்னா ஒரே நாள்ல மாறிடாது. இன்னைக்கு இருந்து நாளைக்கு மாறிடாது. ஸோ செவரல் இயர்ஸ் ஆகும். ஸோ இது வந்து ஸ்லோ ப்ராசஸ். ஸ்லோ ப்ராசஸ். ஆர்டிபிஷியல் செலக்ஷன்றது என்னது? குயிக் ப்ராசஸ். இல்ல ஃபாஸ்டா நடக்கும். ஃபாஸ்ட் இல்ல கம்பேரிட்டிவ்லி ஃபாஸ்டர்.
நோட் பண்ணிட்டீங்களா? வேற என்ன டிஃபரன்ஸ் சொல்லுவீங்க? ஏதாவது 1 or 2 பாயிண்ட்ஸ். இந்த ரெண்டுல வந்து எது எவல்யூஷன் ஹெல்ப் பண்ணுது? எவல்யூஷன் ஹெல்ப் பண்றது அதிகமா இது நேச்சுரல் செலக்ஷன். இட் ஃபெசிலிட்டேட்ஸ் எவல்யூஷன். ஃபெசிலிட்டேட்ஸ் எவல்யூஷன். அதான் இங்க சொல்லியிருப்பாங்க, இந்த பீக்ஸ் எப்படி மாறி இருக்கு, பேர்ட்ஸ்ல வந்து பீக்ஸ் எப்படி மாறி இருக்கு, இல்ல கிராஃபியோட கழுத்து எப்படி மாறி இருக்கு, இதெல்லாம் வந்துட்டு என்ன எவல்யூஷன்ல வருது. பட் இட் டஸ் நாட் ஃபெசிலிட்டேட் எனி எவல்யூஷன். டஸ் நாட் ஃபெசிலிட்டேட் எனி எவல்யூஷன். டஸ் நாட் ஃபெசிலிட்டேட் எவல்யூஷன். டஸ் நாட் ஃபெசிலிட்டேட் எனி எவல்யூஷன். நேச்சுரல் செலக்ஷன் வேரியபிலிட்டி அதிகமாகுமா குறையுமா? அதிகமாகும். வேரியபிலிட்டி வந்து அதிகமாகும். பட் ஆர்டிபிஷியல் செலக்ஷன்னால இப்ப நான் எனக்கு ஹை மில்க் யீல்டிங் கவ் மட்டும் நான் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்துட்டு அந்த நேட்டிவ் ஸ்பீசிஸ் எல்லாம் எலிமினேட் ஆகும். நேட்டிவ் ஸ்பீசிஸ் எல்லாம் எலிமினேட் ஆகும். புரியுதுங்களா? ஸோ இது வந்து இட் இன்க்ரீசஸ் த வேரியபிலிட்டி, இட் வந்து ரெடியூசஸ் த வேரியபிலிட்டி. நோட் பண்ணிட்டீங்களா? போலாம். ஸோ இதோட முடிஞ்சது. இதோட இந்த டாபிக் முடிஞ்சது. இதை எல்லா பாயிண்ட்டுமே சொல்லியாச்சு மோஸ்ட்லி. ஸோ இதான் அந்த டார்வின் ஃபின்ச்சஸ். டார்வின் ஃபின்ச்சஸ் அப்படின்றது டார்வின் ஃபின்ச்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் லார்ஜ் கிரவுண்ட் ஃபின்ச் வந்து எதுக்கு தேவைப்படும்? லார்ஜ் கிரவுண்ட் ஃபின்ச்னு ஒன்று இருக்குமா, அது பேர்ட் நேம் லார்ஜ் கிரவுண்ட் ஃபின்ச். அதோட பீக் வச்சு என்ன பண்ணலாம்? சீடு சாப்பிடும். சீட் ஈட்டர்ஸ். வேற என்ன ஃபிஷ் சாப்பிடுறது? இது இன்செக்ட் ஈட்டர்ஸ் வந்துட்டு இதெல்லாம் லார்ஜ் ட்ரீ ஃபின்ச்லாம் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் வந்து இன்செக்ட் ஈட்டர்ஸ். இந்த சைடு இருக்கிறலாம் இன்செக்ட் ஈட்டர்ஸ். ஸோ அதே மாதிரி தான் வந்து கிராஃபி வந்துட்டு ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி ஸ்மால் நெக்கா இருந்து ஆரம்பிச்சது. பட் ஃபைனலா வந்து இவ்வளவு பெருசா இப்படி ஆயிருக்கு, கழுத்து ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆனா அது வந்து டிஸ்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சயின்டிஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி இல்ல அப்படின்னு டிஸ்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அக்வைர்ட் கேரக்டர்ஸ்ன்றத வந்து டிஸ்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. பட் இதுல நீங்க எழுதிக்கலாம், நேச்சுரல் செலக்ஷன்ல நீங்க எழுதிருக்கலாம். இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அக்வைர்ட் கேரக்டர்ஸ் வந்துட்டு நிறைய டிஸ்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம். இது வந்து இதுக்கான எக்ஸாம்பிள். கவுல வந்துட்டு மில்க் ஈல்டு அதிகமா எது இருக்கும் அதுதான் வந்து ஒரு அனிமல் பிரீடர் வந்து சூஸ் பண்ணுவார். மில்க் ஈல்டு எதுல அதிகமா இருக்கும் அதுதான் வந்து ஒரு அனிமல் பிரீடர் வந்து சூஸ் பண்ணுவார். மற்றதெல்லாம் வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் எலிமினேட் ஆயிடும். மற்ற டொமஸ்டிக் ஸ்பீசிஸ் இல்ல மற்ற நேட்டிவ் ஸ்பீசிஸ்லாம் வந்து எலிமினேட் ஆயிடும்.